Hi all, welcome to Demystifying Markets. So, இன்னியோட Nifty and Bank Nifty analysis பார்க்கலாங்க. This is for tomorrow's analysis, May 22nd. So, நான் Nifty and Bank Niftyயோட futures chart of 30 minutes time frame நான் load பண்ணிருக்கேன். So, இது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேத்து நான் வந்து Coforge and Metropolis ரெண்டு stock analysis வந்து post பண்ணிருந்தேன். So, அது ரெண்டுமே இன்னைக்கு நல்லா perform பண்ணிருக்கு. So, இருந்தாலுமே நீங்க வந்து analyze பண்ணிட்டு trade எடுங்க because இது வந்து 100% மார்க்கெட்ல நம்மளால predict பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் சினாரியோ அது. செகண்ட் வந்து நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ நிஃப்டில இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 22,500 அப்படின்ற லெவல் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் லெவல்ல சப்போர்ட்டா எடுக்குதா அப்படின்றது. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மார்க்கெட் ஓப்பன் ஆன இடமும் பாத்தீங்கன்னா 22,500 கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்கு. எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்த இடமும் பாத்தீங்கன்னா 22,500. ஸோ 22,500 வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா நம்ம ட்ரீட் பண்றதுக்கு பையர்ஸ் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் மேல போயிட்டு 22,682 எந்த இடத்துல பெர்ஃபெக்டா அது ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன இடம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் நம்ம பேசின புவர் ஹை, அதாவது ஒரு டேஸோட ஹையை வந்து கிராஸ் பண்ணிருக்கு. நம்ம பேசியிருந்தோம் 6ஆம் தேதியோட மேயோட ஹை தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை உடைச்சு மார்க்கெட் மேல போய் செல்லிங் பிரிண்ட்ல வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சைன் இருக்கு இல்லையா, இதை பாத்தீங்கன்னா 22,600க்கு கீழே. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் அந்த 6ஆம் தேதியோட டே ஹைக்கு கிட்ட தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் பிரிண்ட் வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. ஸ்டில் த செல்லர்ஸ் ஆர் ஆக்டிவ் இன் த ஜோன் அப்படின்றது நம்மளுக்கு இப்ப தெரியுது. ஸோ பாத்தீங்கன்னா அந்த ஜோன்ல இருந்தா மார்க்கெட் வந்து கீழே விழ ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாலுமே அந்த இடத்துல ஆக்டிவ் செல்லர்ஸ் இருக்காங்க. தட் இஸ் அட் த லெவல் ஆஃப் 22,600 above. ஸோ 600க்கு மேல 700 வரையுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்லர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி 650க்கு மேல இருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளியரா விசிபிள் ஆகுது மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல்ல. இன்னியோட பிஓசி பில்டப் பாத்தீங்கன்னா 22,635 600க்கு மேலதான் பில்ட் ஆயிருக்கு பிஓசி. தட் இஸ் அ குட் சைன், ஆக்சுவலா ஒன் ஆஃப் த குட் சைன். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து மேல வந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஏரியாவும் நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதாவது 22,400 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோனா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா 22,500 ஒரு நல்ல சப்போர்ட்டா அக்செப்ட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ ப்ரொவைடட் இந்த 22,600க்கு இந்த லெவலுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கணும். பட் 22,600க்கு கீழே க்ளோஸ் ஆனது ஒரு கன்சிடரேஷனா நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்னியோட டேயோட ஹைக்கு மேல இன்னும் க்ளோஸ் ஆகல, விச் இஸ் நம்ம திங்க் பண்ணக்கூடிய இடம் வந்து 22,600. ஸோ நெக்ஸ்ட் டே தட் இஸ் ஆன் டுமாரோ வந்து மார்க்கெட் ஒருவேளை 22,600க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னியோட பிஓசியை தாண்டவங்க, தட் இஸ் ஆன் 635. அந்த லெவல்ல தாண்டி இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை தாண்டி ஒரு பவர்ஃபுல்லோட பையிங் இருந்தா மட்டும்தான் இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை பிரேக் பண்ண முடியும். ஏன்னா அன்னைக்கும் பிரேக் பண்ண முடியல, இன்னைக்கும் அதால பிரேக் பண்ண முடியல, விச் இஸ் ஸ்டில் த செல்லர்ஸ் ஆர் ஆக்டிவ் இன் த ஜோன் ஆஃப் 650 to 700. ஸோ அந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோஷர் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் 22,700ல இருந்து தென் 750 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு டார்கெட்டா இருக்கும். திஸ் இஸ் ஆன் அப்சைட். இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து டவுன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒருவேளை வந்து இந்த 600க்கு கீழே தான் பெர்ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட் அப்படின்னா இந்த 22,600க்கு கீழே வரும்போது 500 நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஏப்ரல் 25ஆம் தேதியோட பையிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து 22,500 நான் உங்களுக்கு காட்டுறேன். 22,500 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த 22,500ஓட பையிங் சிங்கிள் பிரிண்டோட எஃபெக்டிவ்னஸ் தான் 22,500ல இருந்து 900 போயிருக்கு மார்க்கெட். அங்கேருந்து அடிச்சு கீழே நவுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா 22,500 திருப்பியும் உங்களுக்கு சப்போர்ட் ஜோனா அக்செப்ட் ஆகுது, which means still the buyers are active in the zone of 22,500. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 600க்கு கீழே வரும்போது 22,500 சப்போர்ட்டா எடுக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். இன்கேஸ் இந்த சப்போர்ட் ஜோன் ஒர்க் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சாட்டர்டே செஷன் நம்ம எடுத்துக்க முடியாது 400. ஸோ 400 வந்து நல்ல ஒரு பையிங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகலாம். இன்கேஸ் அதுவும் broken அப்படின்னா தென் 350 அண்ட் தென் நம்மளுக்கு as usual நம்மளுக்கு தெரியும் 250 அந்த ரேஞ்ச் அண்ட் 2250. ஸோ திஸ் வில் பி த டவுன் சைட் டார்கெட்ஸ். இது வந்து அப் சைட்ல. ஸோ அப் சைட்ல 600 லெவல நீங்க வந்து நாளைக்கு நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆகுதா, அப்படியே ஸ்லோவா பிஓசில பிரேக் பண்ணி போகுதுன்னா இன்னியோட டே ஹையை கடக்கணும் 680 அண்ட் தென் 700 750 வந்து ஒரு பெரிய செல்லிங் பிரிண்ட் இருக்கு, அதை நம்ம வந்து பிரேக் பண்ணணும். ஸோ கோயிங் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டில 30 minutes பாத்தீங்கன்னா அகெயின் வந்து நம்மளுக்கு
இன்னையோட POC பில்டப் பாத்தீங்கன்னா 48,250. நம்ம ஆல்ரெடி வந்து நேத்து பேசின மாதிரி 48,250க்கு மேல வந்து எனக்கு எங்கேயுமே வந்து ரீசன் க்ளோஷர் இல்லைங்க பேங்க் நிஃப்டில. இங்க பாத்தீங்கன்னா 48,250க்கு மேல எனக்கு எங்கேயுமே எந்த நாளுமே பாருங்க க்ளோஷரே இல்ல. பட் வெரஸ் டுடே வாட் ஹேப்பன், இன்னைக்கு வந்து அந்த இடத்துல ஒரு POC பில்டப் நடந்திருக்கு. ஸோ 48,250 அப்படின்றது வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் எக்ஸெப்ட் பண்ணியிருக்காங்க. பையிங்கா செல்லிங்கான்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அகெயின் தட் வில் பி a question. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் அங்கேருந்து ஓப்பன் வந்து இங்க ஆயிருக்குங்க. 48,160ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேல போய் அதுக்கப்புறம் கீழே இறங்கி திருப்பி மேல போய் ரிஜெக்ட் ஆகி திருப்பி POCல வந்து கீழே வந்து இறங்கி உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 48,100 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அகெயின் பாத்தீங்கன்னா 48,000 அகெயின் தட் வில் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய லெவல் இன்கேஸ் மார்க்கெட் வந்து திருப்பியும் கீழே இறங்குச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஸோ 48,000 நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஏன்னா அது ஒரு நல்ல லெவல் ஆஃப் சப்போர்ட்னு நம்மளுக்கு தெரியும். அகெயின் நெக்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 47,900. அதுதான் வந்து 17ஆம் தேதியோட புவர் லோவாவும் இருக்கு. நம்மளுக்கு அது நல்ல ஒரு சப்போர்ட்டாவும் தெரியுது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 47,700. ஏன்னா அது ஒரு ஃப்ரெஷ் POCயா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்துன்னா 16ஆம் தேதி வந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அடுத்த 3 நாளும் மேலதான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் 17ஆம் தேதி அவங்க பெருசா பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 3 நாளுமே மேல இருக்கு. பட் ஸ்டில் அந்த மார்க்கெட் வந்து அந்த லெவல் 800 கீழே வருது அப்படின்னா 47,700 டச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க பவுன்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இஃப் இட் இஸ் டவுன் சைடு ஓப்பனிங் அப்படிய பட்சத்துல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கேஸ் அப்சைட்லன்னு பார்க்கும்போது அப்சைட்லனா நம்மளுக்கு வந்து 250 லெவலை ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் பண்ணி பிரைஸ் தாண்டணுங்க. 48,250 அந்த லெவலுக்கு மேலேயே எனக்கு க்ளோஷர் எங்கேயுமே நடக்கல. அதுக்கு மேல எனக்கு ஒரு பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா த நெக்ஸ்ட் டார்கெட் இமீடியட் டார்கெட்னு பாத்தீங்கன்னா இந்த POC தாங்க 48,500. ஏன்னா அந்த POC வந்து 7ஆம் தேதியோட POC. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன் ஆயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் பையிங் ப்ரெஷர்னால மேல வந்தாலும் அந்த பிரைஸ் சஸ்டெயின் ஆகாம திருப்பியும் வந்து உங்களுக்கு வந்து கீழே தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா தான் ஆக்ட் ஆகுது. 48,500 ப்ரொவைடட் இந்த POC கிளியர் ஆகணும். அந்த 48,500க்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா the next immediate selling print ஒன்னு இருக்கு. selling single print அதுவும் 600ல இருக்கு. 600 to 650 ஒரு selling zone இருக்கு. 650க்கு மேல price sustain ஆச்சுன்னா again 650 to 750. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 100 பாயிண்ட்டுக்கு இங்க ஒரு 100 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து selling single print இருக்கு. இது எல்லாமே வந்து provided price should stay above 48,250 to 300. இந்த லெவலுக்கு மேல price stay ஆனாதான் upward movement. இல்லைன்னா அதுக்கு ஸ்லோவா கீழே இறங்கி ஒரு இடமா சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ்ல அப்படி சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுதுனாலும் திருப்பி இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ உங்களோட அனாலிசிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ஒர்க்கிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.